இந்த அடித்தட்டு மக்களுக்கும் அல்லது தேவையான மக்களுக்கு, யாருக்கும் கிடைக்காத மக்களுக்கு அந்த அதிகார பகிர்வு நீங்க தமிழக அரசுல பேசிட்ட விஷயமா இருக்கு. அந்த அதிகார பகிர்வு வந்து சொல்றதுனால நாங்களாம் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் நெருங்க 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 தமிழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய வாக்காளரை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க போக தொகுதியாக போகும்போது நீங்க கேளுங்க பரவாயில்லையுமே நடக்கும். ஏதோ கட்சி தொடங்கணும், கூட்டம் போடணும், ஒரு 4 ஓட்டு கிடைச்சது, 40,000 ஓட்டு வந்துச்சு, ஒரு 4 கோடி ஓட்டு கிடைச்சது, அப்படி இல்லை. சந்தோஷமாக வந்துட்டாங்க. நமக்கான அரசியல் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இது நமக்கான அரசியல். நாம எதிர்பார்க்காத ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் சொல்லுவாங்க, நானே ஸ்டன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரசியல் கட்சி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கட்சி அழைக்கும் போது எப்படி அலையா சாரசாலையா கூட்டம் கூட்டமா வந்து அவங்களோட ரசிகர்கள் பொறுப்பாளர் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி முட்டி மோதிட்டு சார் வர்றாங்க. இன்னைக்கு வந்து செய்தி ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் ஒரு கடற்பணியை ஆய்வு பண்ணோம். எங்கே பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த எழுச்சி வந்து வருது. வந்து இப்போ மாற்றுறது இல்லை. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகம் 1,50,00,000 உறுப்பினர்களை தாண்டி தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. தினமும் 15,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்கிறார்கள் என்று நாளிதழ்களும் செய்திகளும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. இதனை வந்து இன்னும் பல அடுக்கு பல வேகம் எடுக்க பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை கட்சியினர் வந்து ஈடுபட வேண்டும் என தாவேக தலைவர் விஜயும் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் தான் 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று விஜய் வந்து நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக கட்சியினரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எப்படியெல்லாம் வந்து களப்பணியாற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீதரன். வணக்கம் சார். வணக்கம். அது நாளிதழில் இன்னைக்கு மாநில நாளிதழில் ஒரு செய்தி, தலைப்பு செய்தியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 1,50,00,000 உறுப்பினர்களை தாண்டி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றது. இன்னும் பல மடங்கு வேகத்தை அதிகப்படுத்த அதிகரிக்க கட்சியினருக்கு தொண்டர்களுக்கு தாவேக விஜய் வந்து உத்தரவு வைப்பதில்லை. தினமும் பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து சாரசாரியாக சேர்ந்து வருகின்றன. இப்போ கடந்த சில நாட்களாக அரசியலில் பல்வேறு விதமான நிகழ்வுகளும் திருப்பங்களும் ஏற்பட்டக்கூடிய இந்த நிலையில இது எதை உணர்த்துகிறது, எப்படி எல்லாம் களப்பணியாற்றுறது, என்னென்ன விதமான உத்வேகத்தை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சமீபத்தில் நீங்க அவர் பார்த்தீங்க. அந்த நேரத்தில் வந்து எப்படிலாம் சொன்னாரு, முக்கியமான விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பா இருக்கும். அதாவது தமிழக வெற்றி கழகம் நாளைய சந்ததியர் தமிழக மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு புதிய அரசியல் கட்சி அப்படிதான் அதை பார்க்குறேன். ஏன்னா நான் 40 வருஷமா ஒரே கட்சியில் இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட எல்லாரும் இந்த கேள்வி தான் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த அடித்தட்டு மக்களுக்கும் அல்லது தேவையான மக்களுக்கு, யாருக்கும் கிடைக்காத மக்களுக்கு அந்த அதிகார பகிர்வு நீங்க தமிழக அரசுல பேசிட்ட விஷயமா இருக்கு. அந்த அதிகார பகிர்வு வந்து சொல்றதுனால நாங்களாம் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த அரசியல் அதிகார பகிர்வு கரெக்டா எல்லாம் சொல்றாங்க. பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க, புதிய கட்சி, அவர் புதியவர், 10வது சினிமாவில் இருந்தார் அப்படின்னு. இருக்கட்டும், ஆனா எக்ஸலண்ட் ஒரு 50-60 கால அரசியல் கட்சி நடத்துறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தொலைவைக்கும் பார்வையில எந்த கட்சி தலைவரும் பார்த்ததில்லை. அதாவது அரசியல் அதிகார பகிர்வு பரவலாக்கப்படும், அது எல்லாருக்கும் போய் கிடைக்கும், அது உறுதியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி
நினைக்கிற ஒரு தலைவர்கள் கீழே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க அந்த அந்த கட்சிக்கு கொடுக்கும்போது நமக்கு பெருமை, பயன்பெறுவதற்கும் பெருமை, நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு வந்து ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. நீங்க வியந்து பார்த்த விஷயம். ஆமா, ஏன்னா இது ஒரு பெரிய அரசியலையே கரபுரண்ட ஒரு 50-60 வருஷம் அரசியலையே இருந்தவங்க கூட இதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சு இந்த அதிகார பகிர்வு நாம மட்டும் இருந்தா பத்தாது, எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்தினார். எப்படி இந்த விக்கிரமாண்டி அந்த முதல் மாநாட்டுல ஆணை அசந்து போயிட்டாங்க. என்ன பேசுவார், என்ன நானும் பத்திரிகையாளர், நானும் பிரிய அந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் பேசிட்டு வந்தோம். ஆனா அந்த பேச்சுடைய தாக்கம் பல்வேறு நிகழ்வுகளை மாற்றத்தை எல்லாருக்கும் ஒரு விஷயம். அதாவது நான் ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன், மக்களுக்காக பாடுபடுறது தமிழக வெற்றிக்காகும். நீங்களெல்லாம் வந்து இந்த கூட்டணியில சேர்ந்துக்கலாம், இந்த அதிகார பருவம் உங்களுக்கு தரேன், ஆட்சியிலும் பங்கு தரேன் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். எந்த அரசியல் கட்சி அது ஒரு மனசு வேணும் இல்லையா? இல்ல மனசு இல்ல, அதுதான் ஒரு யதார்த்த அரசியல். அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. இந்த ஒரு சொல் மக்கள்கிட்ட போய் ரொம்ப ரொம்ப எளிதா போச்சு அரசியல். அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு திமுக கூட்டணியும் மற்ற கூட்டணியும் வந்து கிழக்கத்துல ஆக்கியிருக்கு. அதேதான். அதாவது அந்த ஒரு சொல் தான், அந்த ஒரு சொல் ஆடல் அரசியல் கட்சிகளை ஆட்டி அசைச்சிருக்கு. ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி சொல்லலாம், ஒரு அதிர்வலை ஏற்படுத்து. இந்த அதிர்வலை இனி புயல் போல வேகம் இருக்கும். தேர்தல் நெருங்க 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 தமிழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய செய்ய வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க போக போக தொகுதியாக போகும்போது நீங்க கேளுங்க பிரளயமே நடக்கும். நீங்க எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் வந்து அருகில் இருந்து பார்த்தவர், அவங்க வந்து வருகிற பொழுதுலாம் வந்து அலைகளையாக மக்கள் ரெண்டார்கள்னு வந்து நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க. அதே போல ஒரு எழுச்சி வந்து விஜய்க்கு ஏற்படுமா வருங்காலத்துல? கல்வி திருவிழா 10வது நடத்திட்டு இருக்கும்போது நான் செய்தி பத்திரிகைகள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து பார்த்தா ஒரு நல்ல தலைவர் இவர் தான் நம்ம செய்வார். அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, என்ன வந்து இளைய காமராஜரோ என்றோ காமராஜர் என்றோ சொல்லாதீங்க. எம்ஜிஆர் சொன்ன பாட்டு தான், பணிவு நம்மளை உயர்த்தும், நிலை உயரும் போது பணிவு தானாக வர வேண்டும். ஸோ பணியும் போது நிலை உயரும், அந்த நிலையை பொறுத்தும் மக்கள் ஆதரிப்பார்கள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான பாடாக எம்ஜிஆர் அதை உருவாக்கிட்டு செயல்படுறாரு. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் தமிழகத்தை ஆண்ட ஒவ்வொரு கட்சியை பற்றியும் அந்த கட்சியுடைய நடவடிக்கையை பற்றியும் முழுசா தெரிஞ்சு அதிலிருந்து எப்படி நம்ம ரிஃபைண்டா புது மாதிரியான எல்லோரும் வரவேற்கத்தக்க ஒரு அரசியலை நம்ம முன்னெடுத்து செல்லணும். அந்த அரசியலை எல்லா வாக்காளரும் இருகரம் நீட்டி வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கு. ஏதோ கட்சி தொடரணும், கூட்டம் போடணும், ஒரு 4 ஓட்டு கிடைச்சது, 40,000 ஓட்டு தெரிவிச்சு ஒரு 4 கோடி ஓட்டு கிடைச்சது, அப்படி இல்லை. சந்தோஷமாக வந்துட்டாங்க, நமக்கான அரசியல் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இது நமக்கான அரசியல், இது நமக்கான அரசியல் பகிர்வு. இந்த அரசியல்ல வந்து நம்ம பங்கெடுக்கணும். இந்த அரசியல் நம்ம பங்கெடுக்கும் போது நமக்கும் பெருமை, நம்ம கிராமத்துக்கும் பெருமை, நம்ம தெருவுக்கும் பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் முன்னெடுத்து செல்றார். இல்ல அது ஒரு விசாலமான பார்வை, தொழில்நுட்ப பார்வையோட இருந்தனாலதான் ஒவ்வொரு பிரிவை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறாரு. தொழிற்சங்க பிரிவோட விரைவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காரு. நீங்க வேலை பாருங்க, இனி வரும் காலங்கள் நம்ம ஒரு அரசியல் இருக்கணும். 40 வருஷத்துக்கு மேலே நமக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய அதனாலதான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கொண்டு வச்சு அதனால தெரியும் இல்லையா. ரொம்ப சூடா ஆனா நிதானமா பொறுமையா எந்த சலசலப்புக்கும் இடம் கொடுக்கிறாங்க, அசராம நிறைகுடம் நீர்தலும் அது மாதிரி தெளிவா
நினைத்த காரியத்தை எடுத்துக்கொண்ட முயற்சியை அதுல தொய்வு இல்லாமல் இலக்கு நோக்கி முறைப்படி இலக்கை அடைய வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு வெற்றி நடைபெறுகிறார். அவர் வெளியே வரட்டும். இப்போ குறை சொல்ற பத்திரிகையாளரும் சரி, மற்ற அரசியல் பிரமுகரும் சரி, மற்ற அரசியல் கட்சியும் சரி, வாயில வச்சு அப்படியே பார்த்து கூட்டம் வரும்போது நாம எதிர்பார்க்காத ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் சொல்லுவாங்கல்ல, நானே ஸ்டன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது அரசியல் கட்சிக்கு சொல்ல போறாங்க. அவர் வருகையை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவுக்கு அந்த தரப்புலையும் விமர்சனம் இருக்கு, எதிர்மறையான விமர்சனம் இருக்கு. யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வர்றதை வந்து யாருமே தடுத்து பேசல, தடுக்கவும் இல்லை, தடுக்கவும் முடியாது. ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் வந்து இயக்கம் தொடங்குவதற்கு உண்டு. வருகை வந்து ஆதரவு வரைக்கும் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு. ரொம்ப பெரிய லெவலில் குற்றங்கள் கிடையாது, குறைகள் கிடையாது, கடுமையான விமர்சனம் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். அதை வரவேற்கணும். எம்ஜிஆர் வந்த போது விமர்சனம் வந்தது இல்லை. எம்ஜிஆர் வரும்போது எப்படி தாக்குனீங்க? பவர்ஃபுல்லா இருந்தாங்க டிஎம்கே ஆட்சியில். அது முத்தெல்லாம் தேட்டரில் படவே ஓட விடல, அப்படிலாம் இருந்தது. அப்படிலாம் சொல்லும்போது விசாரிச்சு அப்படி குஞ்சு இவங்கெல்லாம் இந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் விற்கிற பசங்க இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அரசியல் இப்போ சொன்னதெல்லாம் நிறைய பத்திரிகைகள் நம்ம அப்போ பார்த்தோம். ஆனால் வந்து அரசியல் தெரிஞ்சவர்களும் பண்ணி வந்தாங்க. அரங்கநாயகம், அது வந்து பண்ருட்டியார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம உணர்ந்துட முடியாது. எம்ஜிஆர் கூட வந்து விசிலடிச்ச முடியும்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் வந்து அரசியல் ஆளுமைகள், அதே போல பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், அவரோட அரங்கநாயகன் தலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி அந்த காலகட்டத்தில் அவர் அந்த கல்வியாளர்கள் நிறைய பேரை கொண்டு வந்தார். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து அணிவகுத்து நின்றாங்க. அந்த போன்ற ஒரு கட்டமைப்பை இப்போது விஜய் தேவைப்படுத்துதாருன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் நல்ல ஒரு, அதாவது நம்முடைய இலக்கு என்ன, நம்ம பின்ன என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், ஆனா அத ஒரு விளம்பரம் இல்லாம, ஒரு படோதரம் இல்லாம, நாளைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு யாரை எங்க வைக்கணும், யாரை எப்படி கொடுக்கணும், இப்படி ஒண்ணு ஒன்னா பார்த்து செய்யறாரு. திட்டமிடல் இருக்கு. இன்னும் இங்க கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் காலம் போங்க, கொஞ்சம் காலம் வேண்டாம், கொஞ்சம் நாட்கள் போங்க, கொஞ்சம் இது போக அவன் வரட்டும். நீங்க என்கிட்ட இதே சொன்ன கேள்வியை சொல்ல போறீங்க, சார் என்ன சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி அலையா சாரையா கூட்டமா வந்து அவங்க ரசிகர்கள் மட்டும் பொறுப்பாளர் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி முட்டி மோதிட்டு சார் வர்றாங்க. தொடக்கத்திலே சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து செய்தியோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா அப்படி நாங்க ஒரு களப்பணியை ஆய்வு பண்ணோம். எங்க பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரு எழுச்சி வந்து வருது. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நானும் பல்வேறு அரசியல் மேடைகள் டிபேட்ல சொல்லியிருக்கேன். அரசியல் கட்சிகள் தவறு செய்ய இந்த தவறை கட்டிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்துட்டார். இது வந்து அவருக்கு வந்து நீங்க ஒவ்வொன்றும் செய்யும்போது அவரு பக்கம் தான் மக்கள் திருப்புறாங்க. இந்த நிலை தான் இந்த அரசியல் சூழ்நிலை, அந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டு மாறுதுன்னு சொன்னேன். இப்ப அது மாறி வருது. இனி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இனி ஒரு ட்ரெண்ட் வரும்போது 26 தேர்தலுக்கு முன்னால் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு தமிழக வெற்றியத்துடைய தலைவர் தளபதி அவரை நோக்கி போகிற மாதிரி ஒரு காட்சியை நாம பார்ப்போம். நீங்க பார்த்துட்டேன்னு சொல்லிட்டா போறீங்க. சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிற பொழுது ஆமா அது இன்னும் வேகப்படுத்தும். அது வேகப்படுத்தும் போது எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மக்களை சந்திக்கும் போது அதோட இம்பாக்டே வேற. அதான் எல்லாமே சொல்றாங்க. அதோட இம்பாக்டே வேற. நம்ம நாடி வர்றப்ப அவருக்கு கிடைக்க வரவேற்புங்கிறது பல மடங்கு உயரும். அது அப்பதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு ஒரு இன்னும் மேல கொண்டு வரும். மக்களை பார்க்கும்போது எம்ஜிஆர் சொல்லுவாரு, மக்கள் சராசரியா வராங்க, இந்த மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன், என்ன கைமாறு செய்ய போறேன், என்ன செய்ய முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அரங்கநாயகர் சொல்லுவாரு, அவர் காலை வரும்போது எம்ஜிஆர் சொல்லுவார், இதெல்லாம் தான் கண்ணீர் வடிப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அப்படியே பிரச்சாரத்துக்கு போகும்போது
எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை தைரியம். ஏன்னா இவர் சொல்ற அவருடைய ஒவ்வொரு பேச்சும் அது மக்கள்கிட்ட அப்படி சொல்லும்போது அவருடைய பாடி எக்ஸ்பிரஷன், அவருடைய முகபாவனை, நடையெல்லாம் சொல்லும்போது அது உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. அப்படி ஒரு தலைவர். ஒரு சந்தர்ப்பத்துக்காக பேசுற அவர் பேச்சில் எதுவும் பாசாங்க இல்லை. அவர் பேச்சு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றாரு. பரவாயில்ல. இந்த முடிவை எல்லாரும் அந்த கூட்டத்தை இவர் மக்களை சந்திக்கும் போது அங்கிருந்து தூரம் வந்து பார்க்குற ஆளுங்கள்லாம் இதை சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இது தமிழர் வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய அசட், ஒரு சொத்து. இதை பார்த்து 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 மக்கள் சராசரியா வரதான் போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புது அத்தியாயம், ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை, ஒரு புதுவிதமான அரசியல் களத்தை, ஒரு புதுவிதமான ஒரு தேர்தலை, ஒரு புதிய வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை, புதுவிதமான வாக்குகளை வாக்களிக்க போறாங்க. அதுபோல் வாக்குகளை எண்ணும் போதும் அந்த எண்ணிக்கையில கூட அந்த ட்ரெண்ட் கூட அது ஒரு புரட்சி, அதுல ஒரு புரட்சி. மொத்தத்துல பார்த்தா ஒரு மௌன புரட்சி நடக்கும். உங்களுடைய என்னபடியே ஒரு அமைதி புரட்சி நடப்பதற்கான அறிகுறிகளும் மெல்ல மெல்ல தென்படுத்த மௌன புரட்சி இருந்தாலும் அது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தமிழகத்தினுடைய நன்மைக்காக ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வரவேற்கிறேன். உங்கள் நம்பிக்கை நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி சார். நன்றி.